ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் பார்த்திங்கன்னா நேற்று திங்கக்கிழமை எடுத்த விலாகு. வாங்க நாங்கள் சந்தைக்கு போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே குரங்சாவடி சந்தைக்கு இல்லைன்னா கருப்பூர் சந்தைக்கு வருவோம். குரங்சாவடிக்கு ஞாயிற்றுக்கிழமை போவோம், அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை. அப்படி ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா திங்கக்கிழமை கருப்பூர் சந்தைக்கும் வருவோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா மணி 6 மணியாட்டம் ஆயிடுச்சு. நாங்கள் சந்தைக்கு வரும்போது ஓரளவு கூட்டமாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு போனோம்னா காயை பார்த்தோன்னே வாங்க மாட்டோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சந்தை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கே நல்லாயிருக்கோ அங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்து வாங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வாங்குகிற கடையில் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி வாழைப்பழம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் வாங்கிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அதிகமாக காய்கறி வாங்க வேணாம், என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிக்கோ. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா காயெல்லாம் நிறையா வாங்கிட்டு அது ரொம்ப வாடி போயிடுமா, அப்புறமேட்டு சரி செய்யாமல் விட்டுருவேன். அதனால் தேவையானது வாங்கிக்கா, அப்புறமேட்டு நடுவில் அங்கேருந்து வரும்போது சந்தையில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் தேவையான காய்கறி வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா சோளக்கருது கேட்டால் சோளக்கருது வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் இல்லை, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஃப்ரூட்ஸ் பார்த்து எடுத்துகிட்ருக்காங்க. அது வாங்கிட்டு பார்த்திங்கன்னா சரி சாமந்தி பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி பூ வாங்கிறதுக்கு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா சந்தையில் ஒரு அக்காவோட ஃபோன் வந்து திருடிட்டாங்களாட்டுங்குது. பாவம் அழுதுகிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் ஒப்பிட்டு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சு, கேட்டேன். ஒப்பிட்டு வாங்கிக்கிட்டு காரப்பொரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சந்தைக்கு வரும்போது கூட்டம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கே ரொம்ப சிரமமாயிருச்சு. அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வாங்கின காய்கறியெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எடுத்து வச்சுட்டு அந்தந்த கூடையிலெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சந்தையில் வாங்கின வெஜிடபிள்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.